சோதித்தாரு. 75 வயதில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பண்ணு. 100 வயதில் தான் அந்த குழந்தை பிறந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 100 வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுத்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமே, உன் ஏக சுதனும் உன் புத்திரனும் உன் ஒரே மகன் என்று பாராதபடி அவனை நீ என்ன பண்ணு, நான் குறிக்கப்பட்டிருக்கிற மலைகளில் போயிட்டு ஒரு மலையில் அவனை பலி செலுத்து அப்படின்றாரு. எப்படி இருக்கும்ல ஆபிரகாமுக்கு? 75 வயசு வயதான காலத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. 25 ஆண்டுகள் காத்திருந்தார் குழந்தைக்காக. அந்த 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற குழந்தைய கர்த்தர் என்ன சொல்றாரு, பலி செலுத்துன்றார். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஆமென். போதும். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்க மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. 22:2. அப்போ குழந்தை கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் சோதிக்கிறாரு. 1 கொரிந்தியர் 10:13 என்ன வாசித்தோம்? சோதனை மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை இல்லை. அந்த சோதனையை கொடுத்தாலும் அதை தப்பிக்கொள்வதற்கு உண்டான போக்கையும் உண்டாக்குறாரு. இங்கே ஆபிரகாமுக்கு அப்படிதான் கர்த்தர் செய்கிறாரு. 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ ஆபிரகாம கர்த்தர் சோதிக்கிறாரு. சோதித்து என்ன செய்கிறாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமார் நமக்கு ஈசாக்கனை என்ன பண்ணு, பலியிடு. பலியிடுனா என்ன அர்த்தம்? வெட்டிடணும். வெட்டி அவ்வளோதான் தகன பலி. எல்லாம் வெட்டிட்டு தகன பலி பண்ணி கட்டைகளை அடுக்கி நெருப்ப வைத்து கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு அவர் வந்துடணும். எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு? இல்லை, மனசு எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும். 25 ஆண்டுகள் நான் காத்திருந்து நான் பெற்ற பிள்ளை என் கையாலேயே நான் பலி செலுத்தணுமா? எவ்வளோ பெரிய சோதனை இது. ஆனாலும் ஆபிரகாம் பாருங்க, 3 நாள் பிரயாணம், ஒரே நாள் கிடையாது. ஒரே நாளில் கூட போயிட்டு இப்போ ஏசப்பா தேவன் சொன்ன மலைன்னு சொல்லி அந்த மலையில் கொண்டு போயிட்டு அந்த மகனை தகன பலி செலுத்திட்டு வந்துடலாம். ஆனால் பிரயாணமே என்னது? 3 நாள். வாசிங்க அது. 3 நாள் அவங்க ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையுமே 3ஆம் வசனம் சேனம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்போ 3 நாள் பிரயாணப்பட்டு போகிறாங்க அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு. எப்படி இருந்திருக்கும் வழி எல்லாம்? ஆபிரகாம் தேவனோடு எப்படி பேசியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார்? இல்லை, அந்த இடத்துல அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? நொறுங்கி இருக்கும். 25 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தைய கொடுக்குறீங்களே, இப்போ அந்த குழந்தைய நீங்கள் பலி செலுத்துறீங்களேன்னு அந்த சோதனையில் ஆபிரகாம் பாருங்கள், அந்த சோதனையில் அவர் மாண்டு போகாதபடி அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குறாரு. அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க 10ஆம் வசனம் 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். பார்த்தீங்களா? ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் சோதிக்கிறாரு. அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்யறாரு? புடமிடுறாரு. எடுத்து அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகஸ்தூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும் பொழுது நாம் அப்படியே கீழ்ப்படியும் போதுதான் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு.
இல்லை? அப்படி தானே? தேவனுக்கு நம்ம பயந்துருக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்திருந்தார். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், என் சிநேகிதனே. அப்போ ஆபிரகாமும் கர்த்தரை எப்படி ஃப்ரெண்டு. இன்றைக்கு நாமும் கர்த்தரும் எப்படி இருக்கிறோம்? இல்லை, எப்படி இருக்க போகிறோம்? பிரியமானவர்களே, நம் தேவ சமூகத்தில் அதிகமாய் சேர வேண்டும். நம் நெருக்கம் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம். எப்பொழுதுமே நம் தேவனை பக்கமாய் வைத்து கொள்ளணும். சோதனை வருந்தான், கஷ்டம் வருந்தான், வேதனை வருந்தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லா நேரம் வரும்போது கூட ஆபிரகாம் பாருங்க, நண்பனாய் இருந்தார் தேவனுக்கு. நாம் கூட தேவனுக்கு எப்படி இருக்க வேண்டும்? நண்பனாய் இருக்க வேண்டும். நண்பனாய் இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். இப்போ ஆபிரகாம் பாருங்க, பலி செலுத்த எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அப்போ கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுக்கிற நேரத்தில் தான் தேவன் பாருங்க தூதனை அனுப்பி, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத. அப்போ எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அந்த சோதனையிலிருந்து ஆபிரகாமை தப்பி கொள்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குறாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட சோதனைகள் அடுத்தடுத்து வருகிறதா? அந்த சோதனையில் அப்படியே நம் ஆண்டு மடிந்து போகாதபடி அதிலிருந்து நாம் தப்பி வெளியில வருவதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவாரு. உண்டாக்க மாட்டாரா? இல்லை, நிச்சயமா உண்டாக்குவார். நம்ம தேவன் நல்ல தேவன். அவர் சோதிக்கிறவர். அவர் சோதனையிலே நம்மளை மாண்டு மடிந்து போக விடுகிற தேவன் அல்ல. அந்த சோதனையில நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அதுதான் அந்த சோதனையில தப்பி கொள்வதற்கு ஒரு வழி. அந்த இடத்துல பாருங்க, அந்த மலையில ஆட்டுக்குட்டி வருவதற்கு சான்ஸே கிடையாது. அங்க எல்லாம் இருக்கிறது யாரு? வேலைக்காரங்களை கூட கீழே நிக்க வச்சுட்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் மாத்திரம்தான் மலை மேல போறாங்க. ஆனாலும் பாருங்க, அவர் தேவனுக்கு பயந்து அவர் கீழ்ப்படைந்து அந்த சோதனையை சகித்தபடியினால அங்க நடக்கிறது பாருங்க. பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சோதனை நேரத்தில் தப்பிக்கொள்வதற்கு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அந்த வழி ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். எப்படி வந்தது, யார் கொடுப்பாங்க, என்ன எப்படி இல்லை, ஆச்சரியமான அந்த அதனால்தான் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அற்புதமானவர். நம் குடும்பத்தில் எத்தனை சோதனைகள் சூழ்ச்சிகள் வந்தாலும், பலவிதமான காரியங்கள் வந்தாலும், நாம் தேவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க? பிரியமாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். எப்படி? பிள்ளையே பலியிடுன்னு சொல்லும் பொழுது டோட்டலாக கீழ்ப்படுகிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஊழியத்திற்கு உங்க பிள்ளைங்களை கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரா? இல்லை நீங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரா? ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி பேசும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? அப்படியே நம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஊழியத்துக்கு நான் என் பிள்ளைங்களை அனுப்பிட்டா என் பிள்ளைங்க பிச்சை தான் எடுக்கணும், என் பிள்ளைங்க நல்லா சாப்பிட மாட்டாங்களே, என் பிள்ளைங்க நல்லா உடுத்த மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். ஊழியம் செய்தால் கர்த்தர் போஷிப்பாரு. என்ன சொல்றீங்க? ஊழியத்தில் ஆண்டி வாலிப நாட்களில் நல்லா படித்து அவங்க ஒரு ஸ்டெனோவாக இருந்தாங்க, டைப்பிஸ்ட். நல்ல ஒரு ஃபாரினர்கிட்ட படித்ததுனால ஆங்கில நாலேஜ் ப்ளஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு திறமை. ஒரு 138 அட்வென்டன்ஸ் அமெரிக்கன் அட்வென்டன்ஸ் திருச்சபை, அந்த 138 சபைக்கும் அவங்க தான் அக்கௌண்டன்ட். எல்லாமே அவங்க தான் கணக்கு வழக்குகளெல்லாம் பார்க்க ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்த்தவங்க. அப்படி இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், ஊழியத்துக்கு வா, உன் நகை நட்டெல்லாம் கலட்டிடு. ஆண்டி நல்லா நீட்டாக நிறைய நகை போட்டிருப்பாங்க, நல்லா சிஎஸ்ஐ இல்லைங்களா, அதனால் அவங்க நல்லா ஸ்டைலாக நல்லா இருப்பாங்க. அப்போ ஆவியனை பேசலாம், எல்லாத்தையும் நீ கலட்டிட்டு வா, நீ ஊழியம் செய்யணும், என் ஊழியத்துக்கு நான் உன்னை அழைக்கிறேன். எப்படி இருக்கும்? அவங்க நல்லா உடுத்தினவங்க, விதவிதமாக உடுத்தினவங்க, நகை நட்டு போட்டு அவங்க பூவெல்லாம் வைக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க ஊழியத்துக்கு வான்னு சொன்னால் வருவாங்களா? எப்படி? அதுவும் பெந்தகோச ஊழியம். பெந்தகோச ஊழியன்னா மொத்தத்தையும் கழட்டிடணும், ஒயிட் சாரி தான் கட்டணும்.
அப்படின்னு அவங்க ஒரு இது. அப்படி இருக்கும்போது ஆவியானவர்கிட்ட அவங்க கேட்க ஆரம்பித்தார்களாம். ஆவியானவரே, இது என்ன சத்தம், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ ஆவியானவர் ஒரு கிராஸை காண்பித்து அந்த கிராஸில் அவர்கள் போட்டு கொண்டிருக்கிற நகைகள் எல்லாம் அங்கே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறதாம். அதை எதை குறிக்குது என்று சொன்னால், எல்லாம் சிலுவையில் அறைந்து விடும் மகளே, நீ என்னை பின்பற்றி வா. உடனே ஆண்டி கீழ்ப்படிஞ்சாங்களாம். கீழ்ப்படிஞ்சு தன் வாலிப வயதில் இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் வெறுத்து, உங்களுக்கு தெரியவில்லையா ஆண்டி எப்படி இருந்தாங்க? இல்லை, இப்போ ஒரு சின்ன நகை நட்டு போட்டிருந்தாங்களா? இல்லை ஒரு கலர் சாரி அதெல்லாம் கட்டியிருந்தாங்களா? துபாய்க்கு அவங்க அழைப்பு வந்தப்போ கூட அவங்க சொன்னாங்களா, சிஸ்டர் ஒரு சின்ன சின்ன பூப்பட்ட சாரியாவது கட்டிட்டு வாங்களேன், ஷேக் வீசாவில் நீங்கள் போகிறீங்களே, இங்கே எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே, என்னை அழைத்த கர்த்தர் எனக்கு தந்த யூனிஃபார்ம் இதுதான், இதோடு நான் வந்தால் என்னை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டுடுங்கன்னு சொன்னாங்களா. அந்த வைராகியம். கர்த்தருடைய ஆவியாளர் 2 முறை ஆண்டியை துபாய்க்கு கொண்டு வந்தார். அங்கே கர்த்தருடைய நாமத்தை அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க அறிவித்துட்டு வந்தாங்க. அதுக்கு ஏன் சொல்ல வருகிறேன்னு சொல்லுங்க, இது போல் ஒரு நம்ம கர்த்தருக்காக நாம் வெறுக்க வேண்டும். நம்ம கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னா வந்துடணும். நான் இப்படி படிச்சிருக்கேன், நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிக்கணும், நான் அதை போடணும், இதை செய்யணும் அப்படின்னா முடியாது. ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், கீழ்ப்படிய வேண்டும், பிரியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம் ஆவியானவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது அந்த சோதனை நேரத்தில் கர்த்தரே நமக்கு அந்த சோதனையிலிருந்து வெளியில் வருவதற்கு வழியை உண்டாக்குவார். நான் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஐயா ஆண்டியெல்லாம் பார்த்து, ஐயோ நம்ம ஊழியமெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, எனக்கு பாட்டே பாட தெரியாது, பாடே வராது. அப்போ நான் சொல்லுவேன், ஐயோ இது நம்ம ஊழியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நம்ம ஏதோ வந்தோம், நம்ம அடைக்கலத்துக்கு வந்தோம் இருந்தோம் அவ்வளோதான், மற்றபடி நம்ம இந்த இதில் பாட்டெல்லாம் இப்படி பாடுறாங்களே, இப்படி இது இப்படி இது ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது இல்லையா. அப்போது நான் யோசிப்பேன், நான் செய்ய மாட்டேன்ப்பா, எனக்கு இந்த ஊழியமெல்லாம் எனக்கு பிடிக்காதப்பா, எனக்கு எதுக்குப்பா, நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு நான் போயிடுறேன், எனக்கும் ஊழியத்துக்கும் வேண்டவே வேண்டான்னு அப்படி நான் ஆவியானகிட்ட நான் சொல்லுவேன். என்னை அறியாமலே நான் சொல்லுவேன். நான் அதுக்கு பிறகு எனக்கு சில சொப்பனங்கள், சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தாரு. நான் கார் ஓட்டுவது போல, நான் ஆட்டோ ஓட்டுவது போல, இப்படியாக சிறு பிள்ளைகளை வைத்து நான் பராமரிப்பது போல நான் சொப்பனம் காணும்போது ஆண்டி என்னை கூப்பிட்டு, உனக்கு சபை ஊழியம் இருக்குமா, உனக்கு நான் ஒரு பிரான்ச்சு சபையை நாங்கள் ஆயத்தப்படுத்தி உனக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ எனக்கு ஊழியமே வேண்டாம், எனக்கு என்ன தெரியாது, எனக்கு பாட்டெல்லாம் பாடுறாங்க, அதெல்லாம் பாடணும், பிரசங்கம் பண்ணுறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஆண்டி, என்னை விட்டுடுங்க, எனக்கு ஊழியமே வேணாம், நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணிவிட செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் ஆவியான பாருங்கள், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் அது அல்ல. நாட்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது, அவர் தமது சித்தத்தை கர்த்தர் இப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க. இல்லை இன்றைக்கி நம்ம எத்தனை நம்ம சாக்கு போக்கு சொல்லி நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஓடினாலும் ஒரு காலகட்டம் வரும்பொழுது கர்த்தர் நம்ம சரியாக பிடிச்சு இழுப்பார். அந்த அன்பின் கயிற்றில் அவர் பிடித்து இழுத்து அவர் சித்தத்தை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்பாராம். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் ஆபிரகாம் பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். வயதான காலத்தில் எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லை. இன்னைக்கு நம்ம கூட தேவ ஜனமே, நம்முடைய சோதனை வரும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது அந்த சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்க கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார். நம்ம அதிலேயே நம்ம இருக்க கர்த்தர் விட மாட்டார். எப்படியும் நமக்கு என்ன செய்வார், ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா ஒரு ஆட்டுக்கடாவை அந்த முள் புதரில் சிக்கி இருக்கும்படி கர்த்தர் செய்கிறாரு. அங்கே ஏதுங்க ஆட்டுக்கடா? நான் அடிக்கடி யோசிப்பேன், மலை மேலே ஏது ஆட்டுக்கடா? இல்லை, யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாதான். அந்த மேய்ப்பன் கூட பாருங்களேன், அந்த ஆடுகளை மலைக்கு கீழே தான் மேய்ப்பார், அங்கே தான் புல்வெளி இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அதிகமாக நேசித்தபடினால பாருங்க, தன் மகனை மீட்டு கொள்வதற்காக அந்த சோதனையிலிருந்து அவனை வெளியில் கொண்டு வருவதற்காக மலை மேலே ஒரு ஆட்டுக்கடாவை அந்த முள் புதரில் சிக்கி இருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட உதவிக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? பண தேவைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? உங்கள் சரீர பலவீனம் இப்படி என்று நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் உதவி செய்ய போறாரு. அது எப்படி செய்வாரோ தெரியாது. கர்த்தர் யாரை கொண்டாகிலும் ஒத்தாசை நமக்கு அனுப்பி கொடுப்பாரு.
அதனால தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற தாவீது சொல்றாரு. இன்றைக்கு தேவஜனமே, சோதனை காலத்துல நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆபத்து வரும்போது தான் நாம் அதிகமாய் தேவனை நோக்கி நாம் சேரணும், அதிகமாய் தேவன் பக்கமாக நாம் நெருங்கி வர வேண்டும். வியாதி வந்துச்சு, இன்னைக்கு வியாதி வந்துச்சு, இந்த ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரலாம் பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். நம்ம பலவீனமாக இருக்கோம், எனக்கு கூட இங்கெல்லாம் வலிக்குது, பேச முடியல, அடுத்த வாரம் நம்ம பிரசங்கம் பண்ணலாம், இல்லை அடுத்த வாரம் நம்ம இது பண்ணலாம், அடுத்த வாரம் நம்ம பைபிள் வாசிக்கலாம், அடுத்த நாள் நம்ம ஜெபிக்கலாம் என்று சொல்லி நாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சோதனை வரும்போது தான், கஷ்டங்கள் வரும்போது தான் நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? அதிகமாய் நாம் நெருங்க வேண்டும். யோபு அப்படிதான் அதிகமாய் நெருங்கினாரு. நெருங்கி தான் புடமிட யோபு இழந்து போன அத்தனை நன்மைகளையும் கர்த்தருடைய கிருபையினால பெற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் நம் வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே, சோதனை காலங்களில நாம் சோர்ந்து போக வேண்டாம். அப்பொழுதுதான் நாம் தேவ சமூகத்துல அதிகமாய் நாம் நெருங்க வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். பொறுமையாய் இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. அப்போ யோபு மாதிரி இந்த பூமியில ஒருவருமே பொறுமையாய் இருந்ததில்லை. யோபுக்கு எவ்வளவு பொறுமை! இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பொறுமை மிகவும் அவசியம். சோதனை வரும்போது தான் நம்ம முறுமுறுப்போம், சோதனை வரும்போது தான் நம்ம கேள்வி கேட்போம், சோதனை வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை குறை சொல்லுவோம். ஆனால் யோபு பாருங்க, பொறுமையா இருந்தாரு. அந்த பொறுமையினால பாருங்க, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரு. அப்போ அது யோபுக்கு நம்ம செய்தது நமக்கு தெரியும் தானே. 42:10 நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோபு 42:10 யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை அவர் என்ன செய்தாராம்? அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்? யோபு அந்த சோதனை காலத்தில் எப்படி இருந்தாரு? பொறுமையாய் இருக்கிறாரு. அந்த பொறுமைக்காக தேவன் என்ன செய்கிறாரு? யோபு இழந்து போன அத்தனை நன்மைகளையும் அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறாரு. ஹல்லேலூயா. 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12ஆம் வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பெண்ணிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் அந்த யோபுடைய பொறுமையை பார்த்து யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறாரு. 7,000 தான் அவருக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? ஆடுகள். ஆனால் இப்போ பின்னிலைமை 14,000 ஆடுகள், 3,000 தான் அவருக்கு ஒட்டகம். ஆனால் இப்போ அவருக்கு என்னது? 6,000 ஒட்டகங்கள், எல்லாமே 2-2ஆக. எப்படி இருக்கும்? அப்போ ஏன்? யோபு பொறுமையாக இருக்கிறாரு. அந்த பொறுமையோடு உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறப்ப, நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்ய வேண்டுமா? சோதனை காலத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம பொறுமையாக காத்திருந்த மாதிரி தான் ஆபிரகாம் தன் மகனை அவர் உயிரோடு பெற்றுக்கொண்டார். பொறுமையாய் காத்திருந்தபடினால் தான் யோபு இழந்து போன அத்தனை நன்மைகளை 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். பிள்ளைகளை கூட பெற்றுக்கொண்டார். பிள்ளைகள் கூட மரித்து விட்டார்கள். அந்த பிள்ளைகளை கூட அவர் பெற்றுக்கொண்டே என்ன பண்ணார்? சௌந்தரியமுள்ள பிள்ளைகளாக மாறினார்கள். பூமியில் யோபு பிள்ளைகளை மாதிரி வேறு யாருமே கிடையாது. அவ்வளவு அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. சோதனை காலங்களில் என் விசுவாசம் கர்த்தாவே எப்படி இருக்கிறதப்பா? என் விசுவாசம் புடமிடப்படுகிறதா? நான் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறேன்? விசுவாசத்தின் தகப்பன் தான் ஆபிரகாம். அப்படியாக அப்பா என்ன கூட என் விசுவாசம் கூட ஐயா ஒளிந்து போகக்கூடாதப்பா, குறைந்து போகக்கூடாதப்பா. என் விசுவாசம் உண்மையிலே ஆழமாக இருக்கணும். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படாதவைகளே காணப்படாததே காண்பது, நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியங்களை நம்புவது, அதுதான் விசுவாசம். என்ன சொல்கிறீங்க? ஆபிரகாமுக்கு 75 வயதில் குழந்தை கொடுக்குறேன்னா அதை நம்புகிற விஷயமா? அது நம்புகிற விஷயமே கிடையாது.
ஆனால் நம்பினார். அதுதான் விசுவாசம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நான் கொடுப்பேன்னு சொன்னால் நமக்கு வந்து சிரிப்பு தான் வரும். ஆபிரகாமும் சாராலும் 2 பேரும் சேர்ந்தே சிரிக்கிறாங்க பிள்ளை வரும்னு சொல்லும் பொழுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கும்போது நமக்கும் சில நேரங்களில் சிரிப்பு வருதான் வரும். ஆனாலும் நம்பிதான் ஆக வேண்டும். நம்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக யோபுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கு தருவார். நம் சரீரத்தில் பலனெல்லாம் இழந்திருக்கலாம். காலையில் வரும்போது கூட என்னால் முடியல தான், நான் பலனெல்லாம் இழந்துட்டேனே ஆவியானவரே, என் பலனை திரும்ப கொடுங்க, நான் திரும்ப எனக்கு பலன் வேணும், எனக்கு சௌக்கியம் வேணும், எனக்கு வந்து நல்ல சத்துவம் வேணும், என்னை பலப்படுத்துங்க, நான் இப்படி இருக்கும்போது நான் பேசுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்ம யோபு மாதிரி பொறுமையாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இழந்ததையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆமே. இந்த புதிய ஆண்டில் இந்த 2வது வாரத்தில் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் கொடுக்கும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அந்த சோதனையோடு கூட நாம் தப்பிக்கொள்வதற்கு ஒரு வழியை உண்டாக்குறார் இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். செங்கடலை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்னதாக எவ்வளோ போராட்டம். ஐயோ மோசே, என்ன எங்களுக்கு அங்கே வந்து பிரேத குழி இல்லான்னு சொல்லியா இங்கே கொண்டு வந்து விட்டுட்ட? நாங்கள் எப்படி பண்ண போகிறோம்? நாங்கள் இந்த செங்கடலெல்லாம் மறிக்கணுமா? நாங்கள் எல்லாம் மாண்டு போகணுமான்னு ஜனங்கள் எல்லாம் பிடித்து கொள்ளுகிறார்கள். 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள். மோசே என்ன செய்வார்? மோசே அந்த நேரத்தில் கூட பதறி ஒன்றும் சொல்லவில்லை. தேவனை நோக்கி பார்க்கிறாரு. அப்போ தேவன் என்ன சொல்ல? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு மோசே, நீ ஏன் சும்மா இருக்கிற? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட வாக்கு தத்தமாகிய கோல் நம்ம வாங்கி வைத்திருக்கிறோம் இல்லையா? அந்த வாக்கு தத்தங்களை வைத்து நம்ம ஜெபிக்க தான் நம் வாழ்க்கையில கூட நமக்கு விரோதமாக இருக்கிற செங்கடல் 2ஆக பிளக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை செங்கடல் வரட்டும், எத்தனை யோர்தான் வரட்டும், எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும், எத்தனை வியாதிகள் வரட்டும், எத்தனை கொள்ளை நோய்கள் வரட்டும், எது வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம கடைசியாக ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? பாடுபடுகிறதற்காக, சோதனையை சகிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிங்கள் பிலிப்பியர் 1:29. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அவர் அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். அவரும் பாடுபட்டார், அவருக்கும் சோதனை வந்தது. சோதனைக்காரன் அவனை எடுத்துட்டு போயிட்டு வனாந்தரத்தில் இயேசுவை சோதிக்கிறான். அப்படியா? அந்த நேரத்தில் கூட இயேசு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாரு. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நாம் என்ன செய்யணும்? பாடுபடுகிறதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, நமக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுபடணும், சோதனைகளை சகிக்கணும். சோதனை காலங்கள், சோதனை வரும், சோதனை கர்த்தரால் வரும். சில சோதனை கர்த்தரால் வரும், சில சோதனை நாமளே போயிட்டு என்ன செய்கிறோம்? மாட்டிக்கொள்ளுகிறோம். அந்த சோதனை வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற சோதனையில் நாம் கடைசி வரைக்கும் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 1 பேதுரு, அதே 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். 13, அதே 13ஆம் வசனம். ஆமென். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது
நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகள் வந்து பங்காளி, இயேசுக்கு நம்ம பங்காளியா மாறிடுறோம், பார்ட்னரா மாறிடுறோம். அப்படியாக இந்த பாடுகள் வரும் பொழுது நம்ம மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இங்கே எவ்வளவு நம்ம நெருக்கப்படுகிறோமோ, இங்கே எவ்வளவு லாசரு எடுத்துக்கொள்ளுங்கள், ஐஸ்வர்யவான் லாசரு, அந்த ஊமை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஐஸ்வர்யவான் உலகத்தில் இருக்கும்போது சம்பரமமாய் வாழ்ந்து வந்தான். லாசரு அந்த வாசல் அருகே அங்கே கீழே கிடக்கிற அந்த சாப்பாட்டை கூட சாப்பிட்றது கூட அவருக்கு இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒரு தரித்திரம். அப்படி இருந்த லாசருவை ஒரு நாள் மரணம் வந்தது. ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசருவம் மரித்தான். ஆனால் ஐஸ்வர்யவான் நரகத்தில் தள்ளப்பட்டான், லாசருவோ ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டான். அப்போ அந்த லாசரு எவ்வளோ பாடுபட்டிருப்பாரு, அந்த லாசரு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு சோதனை, எவ்வளவு இல்லை. இன்றைக்கு நாம் கூட அப்படிதான் பிரியமானவர்களே, சோதனைகளை சகிக்கும் பொழுது லாசரு மாதிரி ஆபிரகாம் மடியில் நம்ம தேற்றப்படுவதற்கு தேவன் நமக்கு மகிமையில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க போகிறாரு. நம்ம எவ்வளோ இங்கே கஷ்டப்படுறோமோ, எவ்வளோ சோதிக்கப்படுறோமோ, எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ, எல்லாம் ஒரு நாளில் மகிமையில் அது சந்தோஷமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமீன். நன்றி அப்பா, சோதரிக்கிறோம் ஐயா. தேவரே, நாங்கள் கர்த்தாவை தியானித்தது மாதிரி சோதனை நாட்களில் எங்களை புடமிட்டு உண்மையிலே நாங்கள் வளர்ந்து உமக்காக பா நம்முடைய ராஜ்யத்தில் நம்முடைய சந்தோஷத்தில் மகிமையில் நாங்கள் சந்தோஷமாய் களி கூற எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். சோதனை காலங்களை தப்பிக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சையோடு வேண்டுதல் செய்கிறீரையா. அந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படியாக எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் நாங்கள் ஓடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்து நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன்.